மெனபாஸ் அப்படின்றது நம்ம பாடியை மட்டும் கிடையாது, மைண்டையும் எஃபெக்ட் பண்ணும். ஹாய், திஸ் இஸ் வெனிலா, உங்கள் மனநல ஆலோசகர். மெனபாஸ் ஸ்டேஜ் நெருங்க நெருங்க பயம் அதிகமாக இருக்கும். ஹார்ட் ஃப்ளாஷஸ் வரும், மூட் ஸ்விங்ஸ் வரும், சடனாக டீப் டிப்ரெஷன் ஆர் பேனிக் அட்டாக்குள்ளே போயிடுவாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு விமனுக்கு மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஈஸ்ட்ரஜன் லெவல் வந்து ட்ராப் ஆகுது. அதனால அவங்களுடைய பாடியில் இருக்கிற ஃபீல் குட் கெமிக்கல்ஸ், அதாவது செரோட்டோனின் அண்ட் டோபமைன் வந்து பாதிக்கப்படுது. இதுக்கான ரிசல்ட் இந்த மாதிரியான சிம்டம்ஸாக இருக்கும். என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹோப்லெஸ்னஸ், ஃபியர் அட்டாக்ஸ், செஸ்ட் டைட்னஸ், ஃபீலிங் நம் ஆர் இமோஷ்னலி பிளாங்க். இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கைனிக் கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் ஆகுது, அடிக்கடி கோவம் வருது, உங்களுடைய சிம்டம்ஸ் அவங்க கிட்ட வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் ரெகுலர் ஸ்லீப், ஜென்டில் எக்ஸசைஸ் அண்ட் உங்களுடைய பாடி அண்ட் மைண்டை கனெக்ட் பண்ணுற ப்ரீதிங், ஜேர்னலிங், செல்ஃப் கைண்ட்னஸ், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மெனோபாஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா மெனோபாஸ் இஸ் நாட் வீக்னஸ். Your body and brain are just rebuilding it into a new you.